மித்திலாபுரியின் பேரானந்த கொண்டாட்டங்கள் நிறைவடைந்தது. தசரத சக்கரவர்த்தியின் பிரம்மாண்டமான படை அயோத்தியை நோக்கி புறப்பட்டது. புதுமண தம்பதிகளான ராமன், சீதை, லட்சுமணன், ஊர்மிளை, பரதன், மாண்டவி, சத்ருகனன், சுதகீர்த்தி ஆகிய 4வரும் தேர்களில் அமர்ந்து இயற்கை அழகை ரசித்தபடி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மிதிலையின் எல்லையை கடந்து ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை நெருங்கிய பொழுது திடீரென ஒட்டுமொத்த இயற்கையும் தலைகீழாக மாறியது. அதுவரை குளிர்ச்சியாக வீசிய காற்று சுழன்றடிக்கும் பலத்த புயலாக மாறியது. வானத்தில் கரிய மேகங்கள் திடீரென சூழ்ந்து கொண்டு பகல் நேரத்தை நள்ளிரவாக மாற்றின. மரண பயத்தை உண்டாக்கும் வகையில் இடி மின்னல்கள் வெட்டி பிளந்தன. தசரத மன்னனின் நெஞ்சம் பயத்தால் துடித்தது. முனிவரே, வசிஷ்டரே, இது என்ன விபரீதம்? நம் பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஆபத்தா என்று பதற்றத்தோடு கேட்டார். ஞான கண் கொண்டு பார்த்த முனிவர்கள் அமைதியாக இருந்தனர். ஏனெனில் அங்கே வரப்போவது சாதாரண ஆபத்தல்ல, ஒரு மகா புயல். காற்றில் பறந்த பெரும் புழுதி படலத்திற்கு நடுவே ஒரு மாபெரும் உருவம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. சூரியனைப் போல பிரகாசிக்கும் கண்கள், காவி உடை, தோளில் உலகையே நடுங்கச் செய்யும் கூர்மையான கோடாரி, மற்றொரு கையில் பிரம்மாண்டமான வில். அவர்தான் 21 முறை உலகையே வலம் வந்து தீயவர்களை அழித்த வீரத்துறவி மகாமுனிவர் பரசுராமர். பரசுராமரின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. ஜானகி மணாளன் ஸ்ரீராமன் மிதிலையில் சிவபெருமானின் வில்லை உடைத்த செய்தியை கேட்டு அவனது செருக்கை அடக்க வேண்டும் என்று ஆக்ரோஷத்தோடு அவர் வந்திருந்தார். அவரது வருகையை கண்ட தசரத மன்னன் தேரிலிருந்து இறங்கி ஓடி வந்து பரசுராமரின் பாதங்களில் விழுந்தார். முனிவரே, என் பிள்ளைகள் அறியாமல் செய்த பிழைகளை மன்னியுங்கள், அவர்களை காத்து அருளுங்கள் என்று கண்ணீர் மல்க கெஞ்சினார். ஆனால் பரசுராமர் தசரதரை கண்டு கொள்ளவில்லை. அவரது பார்வை நேராக இளவரசன் ராமனின் மீது விழுந்தது. அவர் இடி முழக்கமிட்டு பேசினார். ராமா, மிதிலையில் நீ உடைத்தது ஒரு பழைய சிவதனுசு. அதை உடைத்துவிட்டு நீ உலகிலேயே மிக பெரிய வீரன் என்று கர்வம் கொள்ளாதே. இதோ என் கையில் இருப்பது மகாவிஷ்ணுவின் தெய்வீக வில். உனக்கு உண்மையிலேயே அசாத்திய வீரம் இருந்தால் இந்த வில்லை எடுத்து இதில் நாணேற்றி அம்பை தொடுத்து காட்டு. நீ அப்படி செய்தால் மட்டுமே உன் வீரத்தை நான் ஒப்புக்கொள்வேன். இல்லையென்றால் என்னோடு போரிட தயாராகு என்று சவால் விட்டார். சுற்றிலும் இருந்த ஒட்டுமொத்த சேனையும் பயந்து உறைந்து நின்றது. சீதா தேவி பயத்துடன் ராமனை பார்த்தாள். ஆனால் நம் ஸ்ரீராமன் சிறிதும் பதற்றமடையவில்லை. அமைதியின் கடலாக முகம் மலர ஒரு தெய்வீக புன்னகையோடு பரசுராமரை நோக்கி நடந்து வந்தார். முனிவரே, உங்கள் கோபத்திற்கு நான் பாத்திரமாக மாட்டேன். உங்கள் சவாலை ஏற்கிறேன் என்று மிக மென்மையாக கூறினார். அடுத்த நொடி ஒட்டுமொத்த உலகமும் வியந்து பார்க்கும்படி பரசுராமரின் கையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான மனிதர்களால் தூக்க முடியாத விஷ்ணுவின் வில்லை ஒரு பூவை போல தன் கைகளில் வாங்கினார் ராமன். ஸ்ரீராமன் அந்த விஷ்ணுவின் வில்லை கையில் வாங்கியவுடனே அவரிடமிருந்து ஒரு மாபெரும் தெய்வீக ஒளி வெளிப்பட்டது. மிக லாவகமாக அந்த வில்லை வளைத்து அதன் நாணை இழுத்து கட்டினார் ராமன். வில்லை கட்டிய வேகத்தில் பூமி அதிரும்படி
ஒரு பிரம்மாண்டமான ஓசை எழுந்தது. அதில் கூர்மையான அம்பு ஒன்றை பூட்டி பரசுராமரின் கண்களை நேராக பார்த்து அமைதியாக கேட்டார். மகாமுனிவரே, இந்த விஷ்ணுவில்லில் பூட்டப்பட்ட அம்பு ஒருபோதும் வீணாக போகக்கூடாது. இதற்கு ஏதேனும் ஒரு இலக்கு வேண்டும். சொல்லுங்கள், இந்த அன்பு உங்கள் தவசக்தியை அழிக்கட்டுமா, அல்லது உலகெங்கும் பறந்து செல்லும் உங்கள் வேகத்தை அழிக்கட்டுமா என்று கேட்டார் ராமன். ராமனின் இந்த அசாத்தியமான வீரத்தையும் அவரது முகத்தில் இருந்த அந்த தெய்வீக புன்னகையையும் கண்ட பரசுராமர் திடுக்கிட்டார். அவரது காருண்ய கண்களை பார்த்த மாத்திரத்திலேயே தன் எதிரே நிற்பது சாதாரண மனித இளவரசன் அல்ல, சாட்சாத் அகில உலகையும் காக்கும் மகா விஷ்ணுவின் அவதாரமே என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவரது கோபமும் கர்வமும் பனியை போல உருகி மறைந்தன. பரசுராமர் கைகளை கூப்பி ராமனை வணங்கினார். ராமா, நீயே பரம்பொருள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் கர்வத்தை அழித்ததற்கு நன்றி. என் தவ வலிமை அனைத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று கூறி ராமரை மனதார வாழ்த்திவிட்டு தவம் செய்வதற்காக மகேந்திர மலை நோக்கி புறப்பட்டு சென்றார். தசரத மன்னன் ஆனந்த கண்ணீருடன் தன் மகனை வாரி அணைத்து கொண்டார். இடையூறுகள் அனைத்தும் நீங்கிய பிறகு அந்த பெரும் சேனை இறுதியாக தங்களின் சொந்த மண்ணான சொர்க்கத்தை விட அழகான அயோத்தி மாநகரத்திற்குள் நுழைந்தது. தன் நாட்டு 4 இளவரசர்களும் நற்குணங்கள் நிறைந்த 4 இளவரசிகளோடு மணக்கோலத்தில் வருவதை காண ஒட்டுமொத்த அயோத்தி மக்களும் திரண்டிருந்தனர். அயோத்தியின் தெருக்கள் அனைத்தும் சந்தன நீராலும் பன்னீராலும் தெளிக்கப்பட்டிருந்தன. வீதிகள் தோறும் தோரணங்களும் மாவிலைகளும் வாசனை மிகுந்த மல்லிகை பூ மாலைகளும் தொங்கவிடப்பட்டிருந்தன. அரண்மனை கோபுரங்களின் மேலிருந்து மக்கள் புதுமண தம்பதிகள் மீது வண்ண மலர்களை மழையாக பொழிந்தனர். அரண்மனை வாசலில் கோசலை, கைகேயி, சுமித்திரை ஆகிய 3 பேரரசிகளும் கைகளில் மங்கள தீபங்கள் ஏந்தி ஆனந்த கண்ணீரோடு நின்றிருந்தனர். 4 தம்பதிகளும் தேரிலிருந்து இறங்கி மெல்ல நடந்து வந்தனர். அன்னையர்கள் 3 புதுமண தம்பதிகளின் அழகை கண்டு சொக்கிப் போயினர். அவர்கள் 4 திருஷ்டி சுற்றி பொன்னிற மங்கள ஆரத்தி எடுத்து, என் கண்ணே ராமா, மகளே சீதா, நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தங்களின் மருமகள்களை அரண்மனைக்குள் அன்போடு அழைத்துச் சென்றனர். அந்த இரவு அயோத்தி முழுவதும் தீபங்களால் ஜொலித்தது. 4 தம்பதிகளின் வருகையால் அரண்மனையே சொர்க்கமாக மாறியது. ஆனால் விதி அமைதியாக தனது அடுத்த அத்தியாயத்தை எழுதி கொண்டிருந்தது. மகுடம் சூட தயாரான ராமரின் வாழ்க்கையில் ஒரே ஒரு வரம் மிக பெரிய புயலை கிளப்பப் போகிறது. அடுத்த பகுதியில் அயோத்தியை உலுக்கிய அந்த அரண்மனை சூழ்ச்சி காண தவறாதீர்கள்.